என்னையா உங்க ஏசி வரனாரு இன்னும் காணோம்? வந்துருவார் சார். அடடே வாங்க மாப்ள. என்ன ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? எல்லாம் அந்த அபினால தான். என் டென்ஷன் வேற யார காரணம்? இப்ப என்ன பண்ணா மாப்ள? தைரியமா என் வீடு வரைக்கும் வந்து என்ன மிரட்டிட்டு போறா. அவ தம்பி அடிச்சதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாளா? என்ன என்ன பண்ணுவாளா? கிழிச்சிருவாளா அவ? ரொம்ப தெனாப்டா என்ன பார்த்து சவால் விட்டுட்டு போறா. என்னால தாங்கிக்க முடியல அங்கிள். ஏதாவது பண்ணும் அங்கிள். என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவளை ஒழிக்கணும். ஒண்ணு இல்லாம பண்ணணும். பண்ணலாம், யோசிச்சு பண்ணணும். எதுக்கு யோசிக்கணும் அங்கிள்? மாப்ள, சில விஷயங்கள்ல அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டா காரியமே கெட்டுடும். இப்ப இருக்க சூழ்நிலையில அபிக்கு ஏதாவது ஒண்ணுனா முத ஆளா நீங்க தான் மாட்டுவீங்க. அதனால நாம எதையுமே பக்காவா பிளான் பண்ணி பண்ணுவோம். மாப்ள, முதல்ல சட்டப்படி அந்த அபிய உள்ள தள்ளுறதுக்கு வழிய பார்ப்போம். அதுக்கப்புறமா அவ கதையை முடிப்போம். கோவப்படுறது ரொம்ப ஈஸி. கோவப்படும் போது புத்தியை கூர்மையா வச்சுக்கணும். அது ரொம்ப கஷ்டம். நாம புத்தி யூஸ் பண்ணுவோம் மாப்ள. என்ன சொல்றீங்க? சரி. அப்புறம் மேட்டர் தெரியுமா உங்களுக்கு? என்ன அங்கிள்? அந்த உபேந்திராவை இன்ஸ்பெக்டர் பிரபு பிடிச்சிட்டான். ஆனா எங்க கொண்டு போய் வச்சிருக்கான்னு தான் தெரியல. என்ன சொல்றீங்க அங்கிள்? ஆமா, எப்படியாவது நீ மினிஸ்டர் பார்த்து சொல்லிட்டு போலான்னு பாக்குறேன். காலில இருந்து நின்றுட்டு இருக்கேன். ஆனா அந்த உபேந்திரா யமகாதகம் போல இருக்கு. நம்ம கையில மாட்டவே இல்லையா அவன்? அங்கிள், அவளை பிடிச்சாகணும் அங்கிள். கவலைப்படாதீங்க மாப்ள, நம்ம ஆளுங்களை அனுப்பிச்சிருக்கேன். இதுல என்ன அதிசயம்னா அந்த பிரபுவையும் கண்டுபிடிக்க முடியல. உபேந்திராவை எங்க வச்சிருக்கானே தெரியல. என்ன சொல்றீங்க அங்கிள்? சார் பிடிச்சிடலாம் மாப்ள. வாங்க ஏசி சார், என்னாச்சு? 2 பேரையும் தேடிட்டு இருக்கோம் சார். கூடிய சீக்கிரம் கிடைச்சிடுவாங்க சார். உங்க ஒட்டுமொத்த ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அவளை தேடுங்க சார். தேடிட்டு இருக்கோம் சார். இல்லன்னா உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே அவமானம். சீக்கிரம் முடிச்சிடலாம். ஏசி சார், நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? அந்த பிரபு வீட்டுக்கு போய் அவன் வந்தானான்னு கொஞ்சம் விசாரிங்க. விசாரிச்சேன் சார். அங்க கண்காணிக்க 2 கான்ஸ்டபிளும் போட்டு வச்சிருக்கேன். இது வரைக்கும் அங்க வரல சார். இத பாருங்க, அந்த பிரபுவை காணுங்கிறதுக்காக உங்க டிபார்ட்மெண்ட் வேலை முடங்கலாமா? முடங்கக்கூடாது சார். அதான் பாயிண்டே. நீங்க என்ன பண்றீங்க, அதையே காரணமா வச்சு ஒரு கேஸ் பதிவு பண்ணுங்க. செத்து போன ரஞ்சனி கேஸுக்கு முன்னுரிமை கொடுத்து அதை டீல் பண்றதுக்கு ஒரு புது ஆபீசரை கொண்டு வாங்க. இது உடனே நடந்தாகணும். ஓகே சார், வரேன் சார். யோ விஸ்வம், உனக்கு திரும்பவும் சொல்றேன்யா, அந்த உபேந்திரா நம்ம கை கிடைக்கணையா சார். அந்த பிரபு அவனை எங்க வச்சிருக்கானே தெரியல. எப்படியாவது கண்டுபிடியா. நம்ம ஆளுங்களை கூட வச்சுக்க. சீக்கிரம் போய் தேடியா. ஓகே சார். மாப்ள, இன்னையில இருந்து அந்த அபிக்கு கேடுகாலம் ஆரம்பிச்சிச்சு பாருங்க. இதான் நடந்துச்சு. ஆபீஸ்ல இவ்ளோ நடந்திருக்கா? ஆமா ஆர்த்தி, அந்த 3 லட்சம் ரூபாய் பண விவகாரத்துல இவர் என்னமோ தப்பு பண்ண மாதிரி ஆளாளுக்கு ஒரு முத்திரை குத்துறாங்களாம். போதா குறைக்கு அந்த பாஸ்கர் வேற அங்க வேலைக்கு வந்துட்டானா? முன்ன மாதிரி இல்ல ஆர்த்தி. ஆபீஸ்ல நிறைய மாற்றங்கள். எங்க வீடு கூட அப்படிதாங்க இருக்கு. நிறைய மாற்றங்கள். ஆமா ஆர்த்தி, உன் வேலை விஷயம் என்னாச்சு? வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு போர் அடிக்கலையா? ஏதாவது ஒரு வேலையில ஜாயின் பண்ண வேண்டியது தானே? நானும் 2-3 இடத்துல சொல்லி வச்சிருக்கேன். இன்னும் எதுவுமே சரியா செட் ஆகல. எங்க நீங்க கூட ஆர்த்திக்கு எங்கேயாவது வேலைக்கு சொல்லி ஏற்பாடு பண்ணலாம்ல? சொல்லியிருக்கேன். ஆர்த்திக்கு பொருத்தமான வேலை இன்னும் சரியா அமையல. ஏன் ஆர்த்தி, நீ ஏன் உங்க அக்கா ஆபீஸ்லயே வேலைக்கு சேரக்கூடாது? அக்கா ஆபீஸ்லயா? ஆமா. இல்ல, ஆல்ரெடி ஒரு தடவை ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் தொடர்ந்து போக முடியாம ஆயிடுச்சு. அதான் தயக்கமா இருக்கு. இதோ பாரு ஆர்த்தி, அபிக்கு நெருக்கன்னு சொல்லிக்கிட்டு யார் யாரோ உள்ள வந்து டார்ச்சர் கொடுக்குறாங்க. நீ ஏன் வரக்கூடாது? சொல்ல போனா நீ அங்க வேலைக்கு வர்றது பல விதத்துல அபிக்கு நல்லது. உன்ன மாதிரி படிச்ச பொறுப்பான, குறிப்பா அபிக்கு நல்லது நடக்கணும்னு மனசார நினைக்கிற ஒரு ஆளு அந்த ஆபீஸ்ல இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப ஆபீஸ் அட்மாஸ்பியரே சரி கிடையாது. கூட இருந்துகிட்டே அபிய மனசுக்குள்ள வெறுக்கிறவங்களும் பொறாமப்படுறவங்களும் தான் அங்க இருக்காங்க. நான் ஏதாவது சொல்ல போனா யாரா இவன் 3ஆம் மனுஷன் கேக்குறாங்க. ஆனா நீ அப்படி கிடையாது. அபியோட தங்க, உனக்கு உரிமை அதிகம் இருக்கு. நீ ஆபீஸ்க்கு வந்தேன்னா அது அபிக்கு நல்லது, ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். ஆர்த்தி, அபிக்கு நான் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் சொல்றேன், நீ அங்க வேலைக்கு வந்து சேர. அபிகிட்ட நான் பேசுறேன். மா,
இது பிரபு சார் வீடு தானம்மா? ஆமா, நீங்க யாரு? நான் கொட்டிவாக்கம் தாண்டி எஸ்டிடி பூத் வச்சிருக்கேன். ஒரு பேப்பர் கொடுக்குற பையன் கிட்ட இந்த மொபைல் கிடைச்சதுமா. இதோட சொந்தக்காரங்க கிட்ட ஒப்படைச்சலாம்னு நினைச்சு விசாரிச்சேன். நம்பரை வச்சு எக்ஸ்சேஞ்சில் அட்ரஸ் விசாரிச்சதுல இது உங்களோடதும் தெரிய வந்தது. இந்தாங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வாங்க சார். எங்க உங்க ஹஸ்பண்ட்? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? அவர் வீட்டுக்கு வரவே இல்லையே. வரலையா? ஃபோன் பண்ணிருக்கணுமே. ஃபோனும் பண்ணல, ஆளும் வரல சார். எனக்கு ஒரே கவலையா இருக்கு சார். ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா அவங்களும் எந்த விவரமும் தெரியாதுன்னு சொல்றாங்க சார். இதோ பாருங்க, உங்க புருஷன் எங்க டிபார்ட்மெண்ட் ஆள் தான். ஆனா டிபார்ட்மெண்ட்டையும் மீறி சில வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது அவ்வளவு நல்லதில்ல. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்ன சார் சொல்றீங்க? நானே கவலையில இருக்கேன். இதோ பாருங்கம்மா, மத்தவங்க கிட்ட நடிக்கிற மாதிரி என்கிட்ட நடிக்க வேண்டாம். உங்களுக்கு மட்டும் இல்ல, இத உங்க புருஷனுக்கு எச்சரிக்கையா சொல்றேன். என்ன சார் இது, மிரட்டுற மாதிரி பேசுறீங்க? ஆமா, நான் தெளிவாவே சொல்றேன். உன் புருஷன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? பிடிப்பட்ட ஒரு அக்யூஸ்ட டிபார்ட்மெண்ட்ல வேற யாருக்கிட்டுமே காட்டாம அவன் தனியா கொண்டு போய் எங்கேயோ வச்சிருக்கான். சட்டப்படி இது ரொம்ப தப்பு. விஷயம் தெரிஞ்சு கமிஷனர்ல இருந்து எல்லாரும் உங்க வீட்டுக்காரர் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. சார், நிஜமாவா சொல்றீங்க? சத்தியமா சொல்றேம்மா. ஒருவேளை பிரபு வீட்டுக்கு போன் பண்ணாலோ இல்ல ஏதாவது மெசேஜ் வந்தாலோ உடனே எனக்கு தெரியப்படுத்துங்க. வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏன் சார்? என்கிட்ட சொல்லிட்டா அதை நல்ல விதமா டீல் பண்ணி பிரபுவுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பார்த்துப்பேன். அவரை புரிஞ்சு நடந்துக்க சொல்லுங்க. நீங்களும் புரிஞ்சு நடந்துக்குங்க. அதை விட்டுட்டு புத்திசாலித்தனமா நடக்கிறதா நினைச்சு குளறுபடி பண்ணா பிரச்சனை ஆயிடும். புரிஞ்சுக்குங்க. சரிங்க சார். கல்விக்கு நிகராக ஏதும் உண்டோ? கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. ஒரே தலைவலியா இருக்கு. ராஜேஷ் எங்கம்மா? உள்ள இருக்க அர்த்த. ராஜேஷ், ராஜேஷ். என்னம்மா? ஒரே தலைவலியா இருக்குடா. தலைவலி மாத்திரை ஏதாவது வாங்கிட்டு கூட. சரி. மாமனா என்ன திடீர்னு எப்படி இருக்குற? கையடியா? என்னயா ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையாவா? பிரச்சனை தான்யா, அதுவும் ஒன்னால. என்னது? என்னாலயா? என்ன சொல்ற? நான் என்ன பண்ண? நீ என்ன பண்ணையா? ஒன்ன சொல்லி குத்தம் இல்லையா? என்ன நான் செருப்பால அடிச்சுக்கணும்? என்னம்மா என்னென்னலாமோ சொல்ற? என்னாச்சு சொல்லு. எனக்கு பண கஷ்டம்னு சொன்னா உன்கிட்ட பணம் இருந்தா கொடுத்துருக்கணும், இல்லைன்னா உன் பேரை சொல்லி வெளியே இருந்து வாங்கி கொடுத்துருக்கணும். உன் அண்ணன் பேரை சொல்லி வெளியே இருந்து வாங்கி கொடுக்க சொல்லி நான் உன்கிட்ட கேட்டேனையா? அது தெரியாம நடந்துச்சு. அவசரத்துக்காக வாங்க, கொஞ்சம் மன்னிச்சுக்குப்பா. என்னையா மன்னிக்கிறது? உங்க அண்ணன் என்ன பண்ணிருக்கு தெரியுமா? கோவில் ஆர்த்தியை பார்த்து கண்டபடி பேசிருக்கு. என்ன என் குடும்பத்தையும் ஒரேடியா மட்டும் தட்டி இருக்கு. இதெல்லாம் எனக்கு தேவையா? இந்த பார், இந்தா நான் உன்ட்ட வாங்கின பணம் முதல் வேலையா அந்த ஆள்கிட்ட கொண்டு போய் கொடு. இது பாருங்க, வாய் இருக்கிறதுக்காக கண்டபடி பேசிடக்கூடாது. வார்த்தையை அளந்து பேசுங்க, இல்லாட்டி நல்லா இருக்காது. அடியாத்தி, நாங்க என்ன இல்லாதியா சொல்லிட்டோம், இருக்கிறதானே சொன்னோம். என்னமோ ரோஷம் பொத்துக்கிட்டு வருது அவனுக்கு. இதை மூஞ்சி பாராதுங்க. உன்னை யார் ஆர்த்தி போய் சொல்ல சொன்ன? இந்த எகிற வேலை எல்லாம் என்கிட்ட வேணாம். பொண்டாட்டியை திட்டினேன்னு கோவம் பொத்துக்கிட்டு வருதா? ஏண்டா விளங்காதவன, உன்னை விட்டுட்டு போனவ மேலயும் அவ குடும்பத்து மேலயும் உனக்கு ஏண்டா இவ்வளவு ஆக்குற? என்ன கலா இது? எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? பேச மாட்டீங்க. ஏன் புருஷன் பேர் சொல்லில இவன் காசு வாங்கியிருக்கான். அதான் பணத்தை கொண்டு வந்து திருப்பி கொடுத்துட்டான்ல, அப்புறம் என்ன? பணம் வந்துருச்சு, இவனுக்கு அறிவு வரலையே, அதான் பேசிட்டு இருக்கேன். ஐயா, அறிவை பத்தி பேசுது பாரு அறிவாளி. குடும்பத்துக்கு அறிவை பத்தி பேசுறதுக்கு லாயக்கு இல்ல. வேணாண்டா. இந்த பாரு ஒன்னு நிக்குது பாரு, இவங்க குடும்பத்துல இன்னொரு அறிவாளி. போடா, இவர் அப்படியே பெரிய அறிவாளி. பண்றதெல்லாம் களவாணி தானம், ஃப்ராடு தானம் பண்ணிட்டு பேசுறான் பாரு. மூஞ்சியும் மகர கட்டையும். ₹1000 தானே? ஆமாக்கா. இந்தா போய் கட்டிடு. சரிக்கா. போதுமா?
போதும்க்கா. நீ பத்தலன்னு சொன்னாலும் அவ்வளவுதாண்டி இருக்கு. சரி வரேன்க்கா. வரேன். போயிட்டு வா. யாருங்க? நீ கிளம்பு. சரிக்கா. சொல்லுங்க, யார் வேணும்? என் பேர் கலைவாணி. பாலமுரளி எங்க அண்ணன் தான். நான் பாலாவோட ஃப்ரெண்டு. ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கணும். கொஞ்சம் இருங்க. பாலா, பாலா. அடட, வா கலைவாணி. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என் வீடு உனக்கு எப்படி தெரியும்? பராசக்தி ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி வாங்கினேன். கங்கா, இவங்க கலைவாணி, என்னுடைய ஃப்ரெண்டு. எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு இவங்க தான். ஆமா, என்ன திடீர்னு என்ன தேடி வந்திருக்க? உங்ககிட்ட ஒரு அவசரமான உதவி கேட்கலான்னு வந்திருக்கேன் பாலா. என்ன உதவி கலைவாணி? என் வீட்டுக்காரர் காணும் பாலா. எங்க போனார்னே தெரியல. என்ன சொல்ற? உன் ஹஸ்பண்ட் காணும்னு சொல்ற? என்னவா இருக்காரு உங்க ஹஸ்பண்ட்? போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. என்னங்க இது? யாராவது காணாம போனா நாங்கெல்லாம் போலீஸ்ல தான் சொல்வோம். இன்ஸ்பெக்டரே காணாம போயிட்டாருன்னா எப்படி? எனக்கு எதுவுமே விளங்குறங்க. ஒரே மர்மமா இருக்கு. என்ன கலைவாணி, உன் புருஷன் ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் காணாம போனா அவர் டிபார்ட்மெண்ட் சும்மா இருக்குமா? சல்லடை போட்டு சலிச்சிடாது? அவர் மேலதிகாரிங்க கிட்ட இல்ல, அது எல்லாத்துலயுமே பிரச்சனை இருக்கு பாலா. அவரு ஏதோ இக்கட்ல மாட்டிட்டு இருக்காரு போல இருக்கு. சில பேர் வந்து மிரட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, டிபார்ட்மெண்ட்ல அவர் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்க. அவரை சந்தேகப்படுறாங்க. ரொம்ப வினோதமா இருக்க. நான் ரொம்ப ஒட்டு மொத்தமா குழம்பி போயிருக்கேன் பாலா. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. நீங்க பத்திரிக்கையில இருக்கிறது ஞாபகம் வந்தது. அதான் உங்ககிட்ட கேட்டா நீங்க ஏதாவது ஐடியா கொடுப்பீங்கன்னு நான் இங்க வந்தேன். எனக்கு ஒரு நல்ல யோசனை தோன்றது. சொல்லுங்க. எங்க ஆபீஸ்ல ஆனந்தின்னு ஒரு சப் எடிட்டர் வேலை செய்யறாங்க. ரொம்ப திறமையானவங்க, அதை விட ரொம்ப துணிச்சலானவங்க. நாம அவங்கள போய் பார்க்கலாம். எனக்குங்க நல்ல ஐடியா தானே? நாட் பேட். இவங்கள அந்த ஆனந்தி கிட்ட கூட்டிட்டு போறது நல்ல ஐடியா தான். சரி, நான் இப்ப கிளம்பி வந்துடுறேன். ஏன் இங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வா. போன மாசம் அக்கவுண்ட்ஸ்ல சிலது மிஸ் ஆயிருக்கு. அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துருங்க. சரி அபி. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க தொல்காப்பியன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்தாங்க. என்னது? நான் கம்பெனிக்கு தர வேண்டிய 3 லட்சம் ரூபாய் எடுத்துக்கங்க. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றீங்க தொல்காப்பியன்? என்ன அபி சொல்றீங்க? இதை நான் தர வேண்டிய பணம் தானே? நான் உங்ககிட்ட இந்த பணத்தை கொடுங்கன்னு கேட்டேனா, இல்ல இந்த பணத்தை கொடுத்துதான் ஆகணும்னு கட்டாயப்படுத்தினேனா? அந்த பணம் என்ன ஆச்சுன்னு ஜஸ்ட் உங்ககிட்ட காரணம் தான் கேட்டேன். ஏன் இந்த மாதிரி எல்லாம் ரியாக்ட் பண்றீங்க? சொல்லுங்க தொல்காப்பியன், இந்த ஆபீஸ்ல உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லையா? அப்படியெல்லாம் இல்ல அபி. இல்ல நான் உங்ககிட்ட எதையுமே கேட்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அபி, நீங்க தாராளமா என்கிட்ட கேட்கலாம். பதில் சொல்லக்கூடிய கேள்வியா இருந்தா நானே பதில் சொல்லிடுவேன். எது அப்படிப்பட்ட கேள்வின்னு எனக்கு எப்படி தெரியும்? சோ இப்போ நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்க கூடாது, அப்படிதானே? அபி ப்ளீஸ். ஓகே தொல்ஸ், இனிமே நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல. இனிமே உங்க இஷ்டம். அபி, சொல்லுங்க தொல்காப்பியன். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் உங்கள்ட்ட. என்ன தொல்காப்பியன், என்னமோ ஒரு 3வது மனுஷிக்கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களை நம்ம ஆபீஸ்ல வேலைக்கு சேர்க்கணும். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஆளு அப்படிங்கறதால மட்டும் நான் அவங்களுக்கு சிபாரிசு பண்ணல. நிஜமாவே ரொம்ப புத்திசாலி, நல்ல வேலை பார்க்கக்கூடியவங்க. அது மட்டும் இல்ல, உங்க நலன்ல ரொம்ப அக்கறை கொண்டவங்க. அதனாலதான் அவங்கள இங்க வேலைக்கு சேர்க்கலாம்னு சொல்றேன். ஏன் தொல்காப்பியன் இப்படி எல்லாம் பேசி என்ன சங்கடப்படுத்துறீங்க? நீங்களே உங்களை வேலைக்கு சேர்க்கலாமே.
இந்த ஆபீஸ்ல நீங்களும் ஒரு பார்ட்னர் தானே? அதுக்காக ஏன் இவ்வளவு தூரம் பேசணும்? இல்ல அபி, ஒருத்தரை வேலைக்கு சேர்க்கும் போதே கிளியரா கேட்டுட்டா பின்னால எந்த பிரச்சனையும் வராதுல்ல. இல்லைன்னா சேர்த்ததுக்கு அப்புறம் சிக்கல் வர மாதிரி யாரையும் சேர்த்துடக்கூடாதுல்ல. ஓகே, யார் அது? இருங்க, கூட்டு வரேன். ஆர்த்தி, என்ன தொல்காப்பியன்? என்ன இதெல்லாம்? என்ன இந்த டிராமா? வீட்லயே என்கிட்ட கேட்டிருக்கலாமே. இல்ல அபி, ஆர்த்தி ஏற்கனவே இங்க வேலைக்கு சேரன்னு சொல்லி நீங்களும் வர சொன்னீங்க. பட் அவங்க 2-3 நாள்ல நின்னுட்டாங்க, இந்த பக்கம் வரல. சரி, மறுபடியும் உங்ககிட்ட வந்து எப்படி கேட்கறதுன்னு ஒரு சங்கடம் இருந்தது. அதான் நானா கூட்டு வந்தேன். என்ன கங்கா, இவங்களை வேலைக்கு சேர்த்துக்கலாம்ல? சேர்த்துக்கலாமே. ஓகே தொல்காப்பியன், மறுபடியும் ஆர்த்தி ஜாயின் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. தேங்க்யூக்கா. வெல்கம். அபி, தப்பா எடுத்துக்கலாம். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க பாஸ்கர். இப்போ எதுக்காக ஆர்த்தி இந்த ஆஃபீஸை சேர்த்த? ஏன்னா குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் ஒரே ஆஃபீஸில் இருந்தால் எப்படி? இதுல என்ன இருக்கு? உங்களை வேலைக்கு சேர்க்கும் போது கூட எல்லாரும் என்கிட்ட இதே கேள்வி தான் கேட்டாங்க. நான் உங்களை சேர்க்கல, அதே மாதிரி தான் இதுவும். சரி பாஸ்கர், இந்தாங்க இந்த 3 lakh rupees கம்பெனி அக்கௌண்ட்ல என்ட்ரி பண்ணிடுங்க.